என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்சல் ஃப்ராக்ஷன்ஸினுடைய சம் பார்க்க போகிறோம். பார்சல் ஃப்ராக்ஷனுடைய சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிகிரி செக் பண்ணணும். டிகிரிங்கிறது என்ன? எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுக்கக்கூடிய கொஸ்டினை பார்சல் ஃப்ராக்ஷனில் எழுத சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம டிகிரி செக் பண்ணலாமா? இப்போ டிகிரின்னு பாருங்கள், நியூமரேட்டரில் எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன? 2. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி 2. டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் என்ன? எக்ஸ் கியூப். அப்போ டினாமினேட்டரோட டிகிரி என்ன? 3. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி 2, டினாமினேட்டரோட டிகிரி 3. அப்போ டினாமினேட்டரோட டிகிரி ஜாஸ்தி இருக்கிறதுனால இது என்ன? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நியூமரேட்டர் டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரியும் ஈக்குவலாக இருந்தாலோ அல்லது டினாமினேட்டரை விட நியூமரேட்டரோட டிகிரி ஜாஸ்தி இருந்தாலோ அந்த ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது டினாமினேட்டர் டிகிரி நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கிறனால இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x + 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. நம்ம இது பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன டைப்புன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே பாருங்களேன், இந்த கொஸ்டினை உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கே பிரிக்கிற பாருங்கள். இன்னொரு தடவை எழுதி காமிக்கிற பாருங்கள். இது இருக்குல்ல, இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x + 2. நியூமரேட்டர் பற்றி பிரச்சனை கிடையாது. டினாமினேட்டரில் பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குங்களே, இந்த எக்ஸ் ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு எழுதலாங்களா? எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாமா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். மீதி இருக்கிறது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ டைம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு? 2 தடவை. 1 2 2 தடவை நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆகிருக்கு. அப்போ இது என்ன? டைப் 2ல் வரும். லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது அது லீனியர் ஃபேக்டர், ஆனால் ரிப்பீட்டட் ஆக கிடையாது. புரியுதுங்களா? இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸு வந்த எக்ஸு இன்னொரு தடவையும் வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகிருக்கு? 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. இது டைப் 2. எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது லீனியர் ஃபேக்டர் தான். இது டைப் 1. புரியுதுங்களா? இது டைப் 2வும் டைப் 1ம் இந்த ப்ராப்ளத்தில் சேர்ந்து வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, a டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். நீங்கள் ப்ராக்கெட் கூட கொடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா, எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் நம்ம எழுதணும். ஏ டிவைட் பை எக்ஸ் டு த பவர் எக்ஸ்ன்னு எழுதிட்டு அதனுடைய பவர் 1ன்னு கொடுக்கணும். பவர் இங்கே 1 கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான். பி டிவைட் பை எக்ஸ் அதனுடைய பவர் 2 கொடுக்கணும். ஏன்னா 2 தடவை இருக்கனால. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் கியூப்னு இருந்ததுன்னா ஏ பை எக்ஸ் அதனுடைய பவர் 1 ப்ளஸ் பி பை எக்ஸ் அதனுடைய பவர் 2 ப்ளஸ் சி டிவைட் பை எக்ஸ் அதனுடைய பவர் 3 வரைக்கும் எழுதணும். இப்போ எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் பவர் 4 வரைக்கும் எழுதணும். எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 வரைக்கும் எழுதணும். புரியுதுங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம்னா, அடுத்து சி டிவைட் பை ஆல்ரெடி ஏபி யூஸ் பண்ணனால இங்கே என்ன சி எழுதுறேன். சி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. புரியுதுங்களா? சி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் நம்ம என்னென்னா 1ன்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களாமா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதுங்களா? இது என்னென்னா லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 2 தடவை ரிப்பீட்டட் ஆகிருக்கு. அதனால் ஏ பை எக்ஸு ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் இதனுடைய பவர் 1 தான். நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது 2. புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டெப் 2ல் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். இந்த எல்ஹெச்எஸ் அப்படி எழுதிடலாங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x + 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு டிவைடட் பை ஆர்ஹெச்எஸில் நம்ம டினாமினேட்டர் எப்படி நம்ம ஃபில் பண்ணுவோம்? எல்ஹெச்எஸில் என்ன டினாமினேட்டர் இருக்கோ அப்படியே தூக்கி நம்ம ஆர்ஹெச்எஸில் எழுதுவோம். கரெக்டுங்களா? இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். மீனிங் மாறாது. இங்கே என்ன இருக்கு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2. நீங்கள் அந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படியே எழுதினாலும் கரெக்டு தான். இப்படி எழுதும்போது என்னென்னா எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? இந்த எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயர் தானே. இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படி எழுதிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டரை அப்படி எழுதுவோம். ஏ எழுதிடுச்சு. இப்போ டினாமினேட்டர் கம்பேர் பண்ணுவோம். இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. மறைச்சிக்குங்க, ஒரு எக்ஸை மறைச்சிக்குங்க. மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 அதால் மல்டிபிள் பண்ணணும். இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பிஏ எழுதிங்க. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 2 எக்ஸை மறைச்சிக்கணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர். இதை மறைச்சிக்கோங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மறைச்சிக்கோங்க. மீதி இருக்கிறது என்ன? எக்ஸ் ப்ளஸ் 2. புரியுதுங்களா? எக்ஸ் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர். இதை மறைச்சிக்கோங்க. மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்.
ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குங்களா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ மறைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் ப்ளஸ் டூ மறைச்சிங்க. மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரால் இதை மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? இப்படி தான் எல்சிஎம் எடுத்துச்சு. இப்போ டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸு, இது இருந்தானே எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டெப் 3ல் எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா இதை நம்ம 0 பண்ண முடியும்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தா என்ன ஆயிடும், 0 ஸ்கொயர் வந்து 0வாக மாறிடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்துட்டோம். எங்கே கொடுக்கணும்னா செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே வந்து நம்ம 0 கொடுக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம டிக் பண்ணிக்கலாங்களா? இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம பாருங்கள், டிக் பண்ண பாருங்கள், இந்த டிக் பண்ணுற இடத்துலலாம் நம்ம என்ன கொடுக்கணும், 0 கொடுக்கணுங்களா? அப்போ 0 ஸ்கொயர் வந்து 0 தான். புரியுதுங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு 0. உங்களுக்கு புரியிருக்காக ஒரு ஸ்டெப் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். 2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 0, இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு 0 ப்ளஸ் 2 ப்ளஸ் சி இன்ட்டு 0 ஸ்கொயர்னே கொடுத்துட்டேன். 0 ஸ்கொயர் வந்து 0 தான், இருந்தாலும் உங்களுக்கு புரியிருக்கா கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ஆன் பண்ணிவிட்டு இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 2. இங்கே என்ன இருக்கும் அப்படியே வந்து என்னென்னா இதை வந்து என்னென்னா கால்குலேட்டர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இதனோட ஆன்சர் என்ன வருது பாருங்கள். இப்போ ஈக்குவல் டம்த்துங்க ஆன்சர் என்ன வருது 2. புரியுதுங்களா? 2. ஏன்னா இதெல்லாமே 0 ஆகிடும். இங்கே 2 இருக்குது, அப்படி இருந்துடும். இப்போ என்ன பாருங்கள், இது 0வா, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். தெரியலையா? கால்குலேட்டரை பாருங்கள், 0 ப்ராக்கெட்டை கொடுத்துட்டு 0 ப்ளஸ் 2 இப்படி அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 0 வருதுங்களா? அப்போ 0 இன்ட்டு ஏ வந்து ஆன்சர் என்ன வருது 0. அடுத்து பாருங்கள், இந்த பி அப்படியே வரும். 0 ப்ளஸ் 2ன்னு நீங்கள் கால்குலேட்டரில் அதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 2ன்னு வரும். இது வந்து என்ன, 0 ஸ்கொயர் வந்து 0 தான். 0 இன்ட்டு சி வந்து ஆன்சர் வந்து என்ன 0 தான். புரியுதுங்களா? அப்போ இதனோட ஆன்சர் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போது இது மட்டும் தான் நமக்கு வரும். இப்போ நம்மளோட எய்ம் என்ன, பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ பி ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே இருக்கும். மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 2 வந்து இங்கே கீழே போகும்போது டிவைட் பை 2ஆக மாறிடும். 2/2ஓட ஆன்சர் வந்து 1. 2 டிவைட் பை 2ன்னு கால்குலேட் பண்ணிங்க, ஆன்சர் என்ன 1. அப்போ பியினுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். பியோட ஆன்சர் என்ன 1. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபேக்டரை என்னென்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா அது 0 ஆகும்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஃபேக்டர் எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா அது 0 ஆகும். இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் 2 இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்தா 0 ஆகும், மைனஸ் 2 கொடுத்தா 0 ஆகும். வெரி குட். எக்ஸுக்கு பதிலாக ஆப்போசிட் சைன். இங்கே ப்ளஸ் 2க்கு ஆப்போசிட் சைன் மைனஸ் 2. அப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2ன்னு சொல்லி நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் கொடுக்கணும். இப்போ மைனஸ் 2 ப்ளஸ் 2 வந்து இந்த ஃபேக்டர் வந்து 0 ஆகிடும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் ஆல்ரெடி நம்ம டிக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மைனஸ் 2 கொடுக்கலாங்களா? அப்போ இங்கே என்ன ஆகிடும், மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும் மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஏ. எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் 2 கொடுங்க. இங்கே என்ன பாருங்கள், மைனஸ் 2 ப்ளஸ் 2 அடுத்து ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே என்ன பாருங்கள் மைனஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் சி இன்ட்டு மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? இப்போ நம்ம கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் வந்துன்னா இங்கே எப்படி இருக்கோ அது அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு மைனஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் பட்டன் மைனஸ் 6 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் அடுத்து ப்ளஸ் 2 அமுத்தி ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வருது பாருங்கள் 18. இப்போ இதனோட ஆன்சர் என்ன வருது பாருங்கள் 18. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 2 ப்ளஸ் 2 இருக்குங்களா? அப்போ 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் வந்து 0. நீங்கள் கால்குலேட்டரை போட்டு பார்த்துங்க. இது மைனஸ் 2 ப்ளஸ் 2 இருக்கனால ஆன்சர் என்ன வரும் 0 தான் வரும். இது பாருங்கள், கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி மைனஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் அமுத்தினா என்ன வருது 4. அப்போ என்ன வரும்னா இங்கே சி இந்த இடத்துல என்ன வரும் 4. இது வந்து என்ன மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2. அப்போ வந்து ஆன்சர் வந்து ப்ளஸ் 4. இப்போ நம்மளுக்கு சியினுடைய மதிப்பு தான் தேவை. அப்போ சி ஈக்குவல் டு 18 டிவைடட் பை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 4 வந்து கீழே வரும்போது என்ன ஆயிருந்தா டிவைடட் பை 4ஆக வந்து மாறிடும். அப்போ 18 டிவைட் பை 4னு வரும். புரியுதுங்களா? இப்போ இதை கால்குலேட்டரில் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? 18 டிவைட் பை 4னு கால்குலேட்டர் அடிச்சு நமக்கு என்ன வருது பாருங்கள், டெசிமல் ஆன்சர் வருது. இதை நம்ம ஃப்ராக்ஷனை மாற்றுறதுக்கு ஷிஃப்ட் அமுத்தி ஏபி பை சி அமுத்தினீங்கன்னா இது வந்து ஃப்ராக்ஷனாக மாறிடும். அப்போ சி ஈக்குவல் டு 9/2 தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன, சியோட மதிப்பு 9/2. செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கோம். 9 2s are 18, 2 2s are 4. புரியுதுங்களா? இப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்க பாருங்கள்,
பியினுடைய வேல்யூ சியினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், ஏனுடைய வேல்யூ வேணும். 3 வேல்யூ வேணும், ஏ பி சி. நம்ம 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கல. இப்போ எல்லா ஃபேக்டரும் நம்ம 0 பண்ணி பார்த்துட்டோம். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுப்போம். எக்ஸுக்கு பதிலாக 0 ஆல்ரெடி கொடுத்து பார்த்துட்டோம். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடிய இடத்துல நல்லா கவனிச்சுக்குங்க. நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக 0 யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம 1 கொடுத்துக்கலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கலாம், நம்ம 1 கொடுத்துக்கலாம். எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம். நம்ம ஈஸியாக இருக்கிற நம்பரை கொடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம், 1 கொடுத்துக்கலாம். என்னென்னா செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம 1 கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே என்ன கொடுக்கலாம், 1 ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் ஏ இன்ட்டு பாருங்கள் ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1, அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 2, அடுத்து ப்ளஸ் பி. இங்கே என்ன வரும், 1 ப்ளஸ் 2 வருமா, ப்ளஸ் பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் சி. எக்ஸ் ஸ்கொயர்னால இங்கே என்னமோ வரும், 1 ஸ்கொயர் வருங்களா. இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க, 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ளஸ் 2 நமக்கு இப்போ ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருது பாருங்கள், -3 ஈக்குவல் டு இந்த ஏ அப்படியே வச்சுங்க. இது பாருங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 ப்ளஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள் 3. அடுத்து ப்ளஸ் பி 1 ப்ளஸ் 2னு கால்குலேட்டர் அடிச்சு என்ன வரும் 3 ப்ளஸ் இது நீங்கள் கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள் ப்ராக்கெட் அமுத்தி இப்படி 1 ஸ்கொயர். சமயம் சின்ன குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம், நல்லா கவனிச்சுங்க. அப்போ வந்து என்ன சி 1 ஸ்கொயரோட ஆன்சர் 1 தான், அதை அப்படியே கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா, -3 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 3 என்ன 3a ப்ளஸ் 3 இன்ட்டு பி 3b 1 இன்ட்டு சி சி. இப்படி எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு எந்தெந்த வேல்யூவில் தெரியும், இப்போ வந்து பாருங்கள் பி வேல்யூ சி வேல்யூ தெரியும், அதாவது பியினுடைய மதிப்பும் தெரியும், சியினுடைய மதிப்பு தெரியும். எது தெரியாது, இந்த ஏனுடைய மதிப்பு தான் தெரியாது. அப்போ என்ன பண்ணலான்னா இது அப்படியே இங்கே வச்சுட்டு, இல்லைன்னா இது இந்த சைடு கொண்டு போயிருங்க. இந்த ப்ளஸ் 3a இந்த சைடு போகணும்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா -3a மாறும். புரியுதுங்களா? இந்த ப்ளஸ் 3a இந்த சைடு போகும்போது -3a மாறும். மீதி என்னென்ன இருக்குது எழுதுங்க பார்க்கலாம், 3b ப்ளஸ் சி, அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த -3a இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும், +3 மாறிடும். 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பி வேல்யூ சி வேல்யூவில் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள் பியினுடைய மதிப்பு சியினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதை இப்போ டிக் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிக்க வேண்டியதை இப்போ பாக்ஸ் பண்ணிடுங்க. பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த +3a இந்த சைடு போகும்போது -3a மாறும். அதாவது மல்டிப்ளையில் இருக்கும்போது தான் வேறு இடத்துக்கு போகும்போது டிவைடட் பையாக மாறும். இது வந்து +3a, இதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, இங்கே போகும்போது -a தான் மாறும். புரியுதுங்களா? மீதி என்ன இருக்கு பாருங்கள் 3b + c அப்படி எழுதிட்டு இங்கே அடுத்து இந்த -3a இந்த சைடு கொண்டு வந்துருங்க, +3a மாறிடும். இப்போ என்ன பாருங்கள், இப்போ -3a ஈக்குவல் டு 3. பிக்கு பதிலாக என்ன ஆன்சர் இருக்குது பாருங்கள், பிக்கு பதிலாக என்ன ஆன்சர் பாருங்கள், பிக்கு பதிலாக 1. சரிங்களா? 1 நம்பர் கொடுக்கணும். பிக்கு பதிலாக 1 கொடுத்துக்கலாம், 1. அடுத்து சி பாருங்கள், சிக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள் 9/2. அடுத்து என்ன கொடுக்கலாம்னா சிக்கு பதிலாக 9/2 ப்ளஸ் 9/2 ப்ளஸ் 3. இப்போ நம்ம கால்குலேட்டரை சால்வ் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா இங்கே மறக்காமல் இங்கே வந்து என்னென்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கனால இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிங்கிள் வேல்யூயை மாற்றி கால்குலேட்டர் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்கும். புரியுதுங்களா? மறக்காமல் இந்த ஃப்ராக்ஷன் வரக்கூடிய இடத்துல ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த -3a அப்படியே வச்சுக்கலாம், இந்த -3a அப்படியே வச்சுக்கலாம் ஈக்குவல் டு இதை வந்து கால்குலேட்டர் அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். 3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 9/2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு +3. இப்போ ஈக்குவல் டம் 3 பாருங்கள் பாயிண்ட்டில் வருதுங்களா. இப்போ வந்து ஃப்ராக்ஷனை மாற்றலாம். ஷிஃப்ட் அமுத்தி AB/CM3 என்ன ஆன்சர் வருது பாருங்கள் 21/2. 21/2 வருதுங்களா. இப்போ நம்ம வந்து என்னென்னா ஏனுடைய மதிப்பு தான் வேணும், கரெக்டுங்களா? அப்போ ஏனுடைய மதிப்பு வேணும்னா ஏ ஈக்குவல் டு ஆல்ரெடி 21/2 எழுதிட்டு இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற -3 இங்கே வரும்போது டிவைடட் பை -3 மாறும், 2 இன்ட்டு -3. அப்போ ஏ ஈக்குவல் டு 21 டிவைடட் பை இதை வந்து என்ன ஃபஸ்ட் வந்து சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். டினாமினேட்டரை 2 இன்ட்டு -3 அடிச்சிங்கன்னா ஆன்சர் வருது -6. அப்போ 21 டிவைடட் பை -6. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணலாமா, 21 டிவைடட் பை -6 அடிச்சிங்கன்னா ஆன்சர் வருது டெசிமலில் வருது. இப்போ ஃப்ராக்ஷனை மாத்திரக்கு ஷிஃப்ட் அமுத்தி AB/CM தினீங்கன்னா ஏயோட வேல்யூன்னா -7/2ன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு, கரெக்டுங்களா? இப்போ இதை வந்து என்னென்னா ஒரே ஸ்டெப்பில் உங்களுக்கு இந்த -7/2 வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 2 இன்ட்டு -3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ப்ராக்கெட் கொடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் 21 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி
2 இன்ட்டு -3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் வந்தீங்கன்னா டெசிமல் வரும். ஷிஃப்ட் எம்த் AB/C வந்தீங்கன்னா -7/2 வந்துடும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு தெரியலீங்கன்னா 2 இன்ட்டு -3ங்கிறத -6ங்கிறது ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டு டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம 4th ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கோ அதை அப்படி எடுத்து எழுதுன்னு பார்க்கலாம். x² - 6x + 2 டிவைடட் பை x² இன்ட்டு x + 2 ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் ஏன்னு இருக்குங்களா, அப்போ ஏனுடைய ஆன்சர் என்ன வந்தது, -7/2. அப்போ மேலே நியூமரேட்டரில் -7, டினாமினேட்டரில் 2 வரும். புரியுதுங்களா? அப்போ மேலே -7 கீழே 2, ஆல்ரெடி டினாமினேட்டரில் என்ன இருக்குது, எக்ஸ், அந்த எக்ஸ் இங்கே வந்துடும். அடுத்து பாருங்கள் பியினுடைய மதிப்பு என்னன்னு பாருங்கள், பிக்கு பதில் 1, அப்போ 1/x². பிக்கு பதில் நமக்கு என்ன வரும் பாருங்கள், +1 டிவைடட் பை x². அடுத்து சியினுடைய மதிப்பு என்னன்னு இருக்குது பாருங்கள், சி வந்து 9/2, நியூமரேட்டரில் 9ம் டினாமினேட்டரில் 2 வரும். அப்போது சிக்கு பதில் 9 டிவைட் பை 2, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், டினாமினேட்டரில் சி கீழே x + 2ன்னு இருக்குது. புரியுதுங்களா? அவ்வளோதான். இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். சிங்கிள் ஃப்ராக்ஷனை இப்போ பார்சல் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.